அவகிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுங்க. எங்க அண்ணன் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் எனக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ், டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம், சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிடும்னு சொல்லுங்க. எல்லா உண்மையும் சொல்லிருங்க. எதையுமே மறந்துடாதீங்க. எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட உங்க லவ் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் கரெக்ட். நிலா, அவன் தான் ஏதோ வளர்றானா, நீயும் என்னப்பா அந்த பொண்ணு மறுபடியும் போய் பார்க்க சொல்ற? ஆமாண்ணே, இவரு கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்ட் தானே. அவர் போட்டும். போட்டுமா? சோழன், ஏன் இங்கே நிக்கிறீங்க? போங்க, அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லுங்க. இப்பவே கண்ணை கட்டுது. போங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? இல்ல இல்ல, நீங்க சொன்னா கரெக்டா இருக்காது. அந்த பொண்ணு நீங்க சொன்னா கூட நம்ப மாட்டா. இதுவே நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கண்டிப்பா நம்புவா. இதனோட ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. ஒண்ணுமே புரியலண்ணா. நான் போய் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எங்க வீட்டுல எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆக சோழன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அப்பதான் இந்த கல்யாண டிராமால அவர் மாட்டிக்கிட்டாரு. எங்களுக்கு நடந்தது கல்யாணமே இல்ல, டிவோர்ஸ் கூட அப்ளை பண்ணிருக்கோம். அவர் உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லி ஏமாத்தல அப்படின்லாம் சொல்லிடுறேன். அவர் நிஜமாவே உங்களை லவ் பண்றாருன்னு கூட சொல்லிடுறேன். சூப்பர்மா. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தைமா. அதுவும் ஓபாயால சொன்ன பாரு, அதுதான் அருமை. ஏய், இப்படியே வெட்டியா நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு தூக்குல கீழே தொங்கி செத்துக்கிட்டு போயிட போகுதுடா. அப்புறம் வாழ்க்கை பூரா உனக்கு ஜெயில் தான், களிதான். ஏய், இந்த பாரு, உன் கூட கம்பெனிக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி எங்களை எல்லாம் கோத்து விட்டுறாத. எனக்கு வேற ஜெயில் சாப்பாடு ஒத்துக்கிடாது. சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அப்படி ஏதாவது பண்ணிக்க போதுரா? அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணா. என்னடா ஆகாது? அதான் அவனுக்கு ஸ்நேகிதனுங்களா வந்து கத்திட்டு போறானுங்கல்ல, இங்க வந்து கத்துறானுங்க. இதுல கேங் வேற வச்சிருக்கானுங்களா. அந்த கதவை திறந்து பார்த்தா தானே தெரியும் அந்த பொண்ணு இருக்குதா செத்து போச்சான்னு. அப்பா, நீங்க வேற ஏன்பா சும்மா ஏதேதோ சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு நேத்து வீட்லயே அப்படி அழுதுச்சு. நான் சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்ப ஏதாவது தப்பான முடிவா எடுத்துட்டு போதுரா? ஏன் எடுக்காது? ஏற்கனவே நம்ம வீட்டுல இருக்கிற சாபம்லாம் பத்தாதா? இதுல ஒரு பொண்ணை தற்கொலை பண்ணிக்க தூண்டுன சாபம் வேற நமக்கு வரணுமா? நீ வேற என்ன கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இருங்க, இது உங்க பிரச்சனை கிடையாது, நம்ம பிரச்சனை. நீங்க சொன்னது கரெக்டுங்க. இந்த பொண்ணு இப்ப கோவமா போய் ரூமை லாக் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற வருத்தம் தான். உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ நார்மல் ஆயிடுவா. இந்த விஷயத்த நீங்க போய் சொன்னா அவ கண்டிப்பா நம்ப மாட்டா. நீங்க ஏதோ போய் சொல்லி சமாளிக்கிறீங்கன்னு தான் நினைப்பாவ. ஆனா நான் சொன்னதா கரெக்டா இருக்கும். ஏங்க நீங்க வேற ஏங்க? எல்லாம் வேணா நீ. நீயும் முழுக்க முழுக்க இது என்னால வந்த பிரச்சனை இல்ல பல்லவா. எனக்கு உதவ போய் தானே சோழன் இவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்காரு. ஏங்க அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க வேற எதுக்குங்க தேவையில்லாம? ஆமா, அவருக்கு அவர் காயுமாவ ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல, அதான் செல்லமா காயுமா காயுமான்னு சொல்லிட்டு இருப்பாரு. தினம் பஸ் ஸ்டாண்ட் போய் அவங்க கிட்ட பேசுறதுலே தெரியலையா? அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு சந்தோஷமா பேசுவாருன்னு தெரியுமாண்ணா? நானே பாத்திருக்கேனே. என்னங்க சொல்லுங்க சோழன். அது பாவம், நான் ஒரு ஆள் குறுக்க நிக்கிறதாலதான் அவரால அவர் லவ் கண்டினியூ பண்ண முடியல. என்னால வந்த பிரச்சனைய நானே சரி பண்றேன்.
நான் என்ன நினைச்சா இவன் என்ன பேசுறா பாரு. அந்த பொண்ணுகிட்ட பேசி இவளை காண்டேத்துனா இவளுக்கு பஸ் யூனிவர்ஸ் வெளியே வரும்னு பார்த்தா இவ ஏதோ பண்றாளே, ஒண்ணும் புரியலையே. சோழன் சோழன் ஆ? ஆ? கவலையே படாதீங்க, இந்த பிரச்சனையை நான் சரி பண்றேன். உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படித்தானே? இல்ல, அப்படிலாம் இல்லைங்க. அந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்க. லவ்வா? நானா? சும்மா எங்களுக்காக லவ் பண்ணல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா பேசணும்னு தயக்கத்தோட சொல்றீங்க. புரியுது புரியுது, எனக்கு புரியுது. உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? இல்லைங்க. நானே போய் பேசி இதை சரி பண்றேன். ம்? அண்ணா, இது நானே சரி பண்றேனே. என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? அதெல்லாம் வேண்டாம், சும்மா இரு. நீ என்ன சரி பண்ண போறாங்க போய்? ஆ? அதெல்லாம் அவனே பார்த்துப்பான். என்ன நடக்குதுங்க? அண்ணா, இது நான் சரி பண்ண வேண்டிய பிரச்சனை என்ன? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. அண்ணா, என்னப்பா? அண்ணா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்ற எல்லாத்துக்கும் சரின்னு மட்டும் சொல்லுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா தேவையாதுல்ல? ஒரு சேனலே புள்ளி அடிச்சிட்டு இருக்குது, இதுல 100 சேனல் வேற பார்க்கணுமா? ஏன்டா அலையுது இப்படி? இவர் வேற கொளுத்தி போடுறாரு. இதெல்லாம் ஒரு சின்ன டிராமா தான். ஓ, நீ அப்படி வரியா? ஆமாண்ணே, புரியுதுல்ல? ஆ, நான் பாத்துக்கிறேன். அங்கிள், அந்த பொண்ணு செத்து போகாம நான் பாத்துக்கிறேன். எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்றேன். ஏங்க இருங்க, எங்க போறீங்க? எந்த பிரச்சனை சரி பண்ண போறீங்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஏங்க இரு. முதல்ல ஏங்க அது ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. வாங்க ஏங்க இருங்க. உட்காருங்க. வாங்க சொல்றது. உண்மை தெரிஞ்சா அந்த பொண்ணே வீட்டுக்கு வரேன்னு தான் சொல்வாங்க. நான் போய் ஜஸ்ட் கூட்டிட்டு வரேன், அவ்வளவுதான். எது கூட்டி வர போறீங்களா? எதுங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. உட்காருங்க. ஏங்க இருங்க இருங்க. உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா. அவளை கூட்டிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏங்க என்னங்க பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. நான் அந்த பொண்ணு அப்படிலாம் ஒண்ணு பாக்கலங்க. சும்மா நடிக்காதீங்க சோழன். அடிக்கிறேன். உடிக்காமல கலர் கலரா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு பர்ஃபியூம் எல்லாம் புசு புசுன்னு அடிச்சுக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த பொண்ணை பார்த்து ஈன்னு சிரிச்சு எல்லாம் பேசுனீங்க. ஓ, அப்படிலாம் இல்லங்க. எனக்கு தெரியும் சோழன். தினம் ராத்திரி பகல்ல குடிக்காம யாராவது கடலை போடுவாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னன்னா, நம்ம எல்லாரும் பாத்திருக்கோம்ல. ஆமாப்பா, ஆமா. நீ சொல்ற மாதிரி தினம் கலர் கலரா சட்டை போட்டு சென்ட் எல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கான்ல இவன். அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சுதான்ப்பா இருக்கு. அண்ணா அண்ணா கேட்டீங்களா? உங்க வீட்ல இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை நீங்க லவ் பண்றீங்கன்னு தான் சொல்றாங்க. டேய், ஏய் என்னடா இதெல்லாம்? உங்களுக்கு தான் ஒத்துக்க கூச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, டோன்ட் வரி சோழன், நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன். உங்க காதல் என்னால பிரியறத நான் அலோவ் பண்ண மாட்டேன். ட்ரூ லவ். ட்ரூ லவ்வா? ஏங்க ஏங்க அண்ணா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. இந்த மாதிரியே இந்த வீட்டுக்கு வர பொண்ணும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எத்தனை வாட்டி தான் இந்த வீட்டை க்ளீன் பண்றது? யாராவது வந்துட்டா உடனே எல்லாரும் வீட்டை க்ளீன் பண்றோம்னு இறங்கிடுறோம். ஆனா என்ன பண்ணாலும் இந்த வீடு அப்படியே தான் இருக்கு. வேற என்ன பண்றது பாண்டி? அந்த பொண்ணு வரும்போது வீடு இப்படி குப்பையா இருந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல. க்ளீன் பண்ணி வச்சா வீட்டுக்கு வர பொண்ணுக்கு பார்க்க நல்லா இருக்கும்ல. நீங்க எல்லாம் இந்த வேலையை ஷேர் பண்ணி செஞ்சிருங்க. நீட்டா க்ளீன் பண்ணிருங்க. நான் அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு இந்த வீட்ல ஒரு சம்பவம் இருக்கு. சம்பவமா? ஐயோ, உட்காருங்க சோழன். அண்ணே டேய், உங்களையும் அந்த பொண்ணையும் இன்னைக்கு சேர்த்து வைக்கிற சம்பவம் இருக்குல்ல. சேர்த்து வைக்க போறீங்களா? எனக்கு நிஜமாவே இவ்வளவு நாள் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. இப்ப உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டா நான்
இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளில வந்துடலாம். ஏங்க ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, சொன்னா கேளுங்க. டேய் 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 ப்ளீஸ்ங்க ஏங்க அதெல்லாம் அதான் சொல்றாங்கல்ல உட்கார். ஏங்க டேய் டேய் பாண்டி பாண்டி உட்காரு. டேய் சொன்னா கேளுடா. பல்லவா நீ வாடா. எங்க நீ? அதான் அந்த பொண்ணு காயத்ரி இருக்கால. ஐயோ சாரி, இவரோட காயமா. அவகிட்ட உண்மையெல்லாம் சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து நம்ம சோழனோட சேர்த்து வைப்போம். என்ன பிளான் பண்ற இவ? அனி டேய் டைம் ஆச்சுடா, வா வரேன். ஏங்க 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 எங்கடா இல்லடா போற? ஏங்க ஏங்க போறீங்க சொன்னா கேளுங்க. சோழி முடிஞ்சு ஏங்க ஏங்க அவ்வளவுதான். அனி சொல்றா. ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. இல்லை, நம்ம நிஜமாவே காயத்ரி தான் பார்க்க போகிறோமா? ஆமாடா, அவ வீட்டுக்கு தானே போறோம். அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு வர போகிறோமா? சொல்லுங்க நீ. உனக்கு என்ன தோணுது? எப்படி நீ சரியா இருக்கும்? நீங்கள் போய் அவங்கள கூட்டிகிட்டு வர போகிறீங்களா? ஏண்டா என்ன பார்த்தா என்ன கல்யாண புரோக்கர் மாதிரி தெரியுதா? அப்படி சொல்லுங்க. நான் ஏண்டா அவளை கூட்டு வர போறேன்? கூட்டிகிட்டு வரலையா? ஆனால் அப்படி தானே வீட்டில் சொன்னீங்க. சொன்னேன், அது உங்க அண்ணனுக்கு ஷாக் கொடுக்கலாமேன்னு சொன்னேன். நான் அப்படி சொன்ன உடனே உங்க அண்ணன் மூஞ்ச பாத்தியா? அப்படியே உறைஞ்சு போய் நின்னாரு. ரோட்ல ஒரு பொண்ணு பாத்திர கூடாது, உடனே போய் பேசி வழியுறது. என்ன ஆட்டம் உங்க அண்ணனுக்கு? இப்ப அந்த பொண்ணு திரும்ப பேசினா உடனே பயந்து சாகுறாரு. நல்லா ஆள்றா உங்க அண்ணன். அண்ணி, அண்ணன் உங்களை கடுப்பேத்து தான் அப்படி. ஆமா ஆமா, அவர் பண்ணதுல நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? அண்ணன் சரியான கிறுக்கு நீ. இப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்கும். நீங்கள் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க நீ. அவரை பத்தி சரியா நினைக்க அவர் ஏதாவது ஒழுங்கா பண்ணிருக்காரா? அதுவும் சரிதான். உங்க அண்ணன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யவே கூடாது. சரி, அப்ப நமக்கு போகல நீ. அங்கதான்டா போறோம். ஏன் நீ குழப்புறீங்களே? அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அவங்கள கூட்டிட்டு வர போறோமா? டேய், இப்பதானே சொன்னேன் உங்க அண்ணன் யாரையாச்சும் போய் சைட் அடிப்பாரு, நான் போய் பேசி உங்களை வீட்டுக்கு கூட்டு வரணுமா? எனக்கு ஒரு வேலை இல்ல. உங்க அண்ணனுக்கு தான் என்ன பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுது. உனக்கும் அப்படிதான் தெரியுதா? ஏய் அண்ணி, நான் உங்களை அப்படி நினைப்பேனா? அப்போ வண்டி எடு, போலாம். ஆமாங்க, கரெக்ட் தான். நமக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. உண்மை தெரிஞ்சதும் சந்தோஷமா என் கூட வருவா. அவளை கூட்டிட்டு வந்து நானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொன்ன மாதிரி எதுவும் செஞ்சிருவாளா? அண்ணி, கோச்சுக்காதீங்க, நான் ஒன்னே மட்டும் கேட்குறேன். நம்ம அவங்கள கூட்டிட்டு வர போறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம அவங்கள பார்க்க போகணும்? பேசாம அப்படியே திருப்பிடுறேன். அமைதியா வான்னு சொல்றேன்ல. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் எதுவும் கேட்குறேன். என்னடா குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்க? என்ன நிலா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடும் நினைக்கிறியா? ஆமாப்பா, அப்படி சொல்லிதானே நிலா போயிருக்கு. அந்த பொண்ணை வச்சுட்டு இவன் என்னடா பண்ண போறான்? என்னடா முறைக்கிற? உத்தம மாதிரி என்ன திட்டிட்டு இருப்ப? இப்ப நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன்னு பாத்தியா? உன் பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்ற. நல்லா இருக்குல்ல இது?
பின்ன உங்க பையன் உங்களை மாதிரி தானே இருப்பான். இருக்க வேணாம். யார் இருக்க சொன்னது? ஏண்டா அப்பனை தான் கெட்டவன் கெட்டவன் சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க தான்டா. நீங்க ஒழுக்கமா இருக்க கூடாதுன்னு நானே குறுக்கமா வந்து படுத்தேன். என்னமோ பேசுற பேச்சு. தம்பி அவ்வளவுதான், உன் வாழ்க்கை சோழி முடிஞ்சது. சோடுதே கதம் கதம். கல்யாண நாள் பார்க்க சொல்லலாமா, நேரம் தெரியாம காமெடி பண்ணிட்டு கை சேர்த்து கொள்ளலாமா. என்ன இப்படி பேசுறாரு? நான் என்னடா பண்றது? நான் தான் சொன்னேன்லடா, நீ எங்க கேட்ட? ஓ, நீங்க எல்லாரும் வேற டார்ச்சர் பண்றீங்களே. நாங்க என்னடா உன்னை டார்ச்சர் பண்ணோம்? அண்ணே நிஜமாவே இல்ல காயத்ரியை கூட்டு வந்துடலாம் அண்ணே. உன் கண்ணு முன்னாடி தானே கூட்டிட்டு வரேன்னு போனாங்க. நீ என்ன இப்ப கோமாலையா இருந்த? அண்ணே இதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லைண்ணே. எல்லாமே தப்பு தப்பா போயிட்டு இருக்குண்ணே. என்னடா தப்பா போயிட்டு இருக்கு? நீ தானே அந்த பொண்ணை போய் பஸ் ஸ்டாப்ல பார்த்து தினம் நின்னு பேசுன. நான் பேசினா உடனே வீடு கூட்டு வந்துருவீங்களா? நீ பேச மட்டுமாடா செஞ்ச? ஏய் நான் வேற எதுவுமே பண்ணலடா. காயத்ரியை போய் கூட்டிட்டு வரேன்னா உங்க கிளம்புனதுக்கு காரணமே நீ தானடா. டேய் நான் என்னடா பண்ண? நீ தான் பக்கம் பக்கமா வசனம் பேசுனீங்க. அதுல கடுப்பாகி தான் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. என்ன சொன்ன? இவங்க என்ன என்னோட ஒய்ஃபா? இவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அதனாலதான் நான் காயத்ரி கூட பேசுறேன். இப்பெல்லாம் சொன்னலடா. இல்லடா எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் கேட்கவே இல்லடா. நீ எக்ஸ்ட்ராவா தேவையில்லாம ஆட் பண்ணி சொல்லிருக்கடா பாண்டி. நீ அப்படிதான் கேட்ட. டேய் நான் அந்த வார்த்தையை சொல்லலடா. நீ அந்த வார்த்தையை சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த அர்த்தத்துல தானே எல்லாமே பேசுன. அதான் நிலா கிளம்பி போயிடுச்சு. என்னன்னு நீ இங்க இப்படி பேசுற? நிலாவை டிவோர்ஸ் பண்ணிட போறோம், அதனால வேற பொண்ணை பாப்போன்னு உன் மனசுக்கு தோணிடுச்சு. அதான் இன்னொரு பொண்ணை பாத்துருக்கேன். ஐயோ ப்ளீஸ்ண்ணே ப்ளீஸ்ண்ணே, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. எனக்கு பைத்தியமே பிடிக்குதுண்ணே. அந்த காயத்ரி லவ் எல்லாம் பண்ணலண்ணே. அவ்வளவுதான் என்கிட்ட வந்து பேசினா. இதை வச்சு நிலாவை இரிட்டேட் பண்ணா நிலா அவளா வந்து லவ் என்கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நினைச்சேன். நான் காயத்ரி கிட்ட பேசும் போதெல்லாம் நிலா வேற ரொம்ப கடுப்பாவானே. சரி என் மேல பொசிவ் ஆகுறான்னு நினைச்சேன். அதுக்காக தானே இப்பெல்லாம் பண்ண. இது என்ன சினிமாவா? சினிமால தாண்டா நீ சொல்றதெல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கை விஷயத்திலும் இப்படிதான் முட்டாள் மாதிரி முடிவு எடுப்பியா? நீ லூசு மாதிரி பண்ற வேலையை பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க, என்கிட்ட வந்து பேசுங்க, நிலா உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைச்சியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? அதான் இப்ப சொல்லிட்டாங்கல்ல, நீ உன் காயமாவே கல்யாணம் பண்ணிக்கோ, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. அவ்வளவுதான். டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சது, அடுத்தது உன் கல்யாணம் தான். அவங்க முதல்ல காயத்ரி இங்க கூட்டிட்டு வரட்டும், அடுத்தடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். என்னன்னா ஆமா, நிலா போய் கூப்பிட்டா அந்த பொண்ணு உடனே கிளம்பி வந்துருமா? ஏன் வராது? நீ போன் எடுக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிறன்னு நேத்துல இருந்தே அந்த பொண்ணு கதவை திறக்கல. அவ எங்க தப்பான முடிவு எடுத்துட்டு போறாளோன்னு அவ ஃப்ரெண்ட்ஸே பயப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இப்ப நிலா போய் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடந்த கல்யாணம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு இங்க வந்துடும். வந்துருவாள். வருவாளாவா? கண்டிப்பா வருவா. நீ போய் கூப்பிட்டா கூட அவ வராம இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா அவங்க போய் கூப்பிட்டா வெட்டி படுக்கையோட இங்க வருவா. அவ ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே தங்கி இருக்கா. இனிமே இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டான்னு வச்சுக்கோயேன், நிலா உடனே வீட்டு விட்டு கிளம்பிடும். இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? என்ன அப்படிலாம் சொல்லாதானே. நிலா இந்த வீட்டு விட்டு போனா எப்படின்னு நான் இதெல்லாம். Assalamualaikum, welcome back to YouTube channel. My name is Assalamualaikum. Karachi. पहले व्हाट्सअप चेक करूँगी जो चूर होती है ना लैपटॉप पे पेस्ट करो। हाँ सेव कर जी कहाँ लिखूँ मैंने किसी गलत लिखा है भैया। हाँ नो प्रोफाइल इधर क्लिक करो, इधर पेस्ट करो, इधर इधर भी डालो। तू आगे मैं या आगे ना कैमरा भी लगा आगे ना ये और तक करे मैं आगे हाँ मेरा
मैं तो गर्ल लिखे कि बॉयज का नंबर है। अस्सलाम वालेकुम। मेरा नाम दिया ब्लॉक ये के बुला रही है ना जी को क्या अल्लाह तेरी पे नंबर भैया बेटा ये नंबर मुख्तलिफ वेबसाइट और कॉन्टेंट्स के लिए जो तमाम मुशावरत और महफूज रखने के लिए और क्या के काम लें ये यहाँ दी को क्या है पढ़िया सही गांधी पहले वो तो थोड़ी एहतियात की तो इनको शरीफ मानो जो दी किया ने क्या लिखिए VIP तू आगे नंबर आ गया ना भाई चल ले शौक है गप छोड़ते भी
चुप कर वे क्या है ये काठन दा चाह वञो एक कर दे तो तुसा कहदे काम हो मला इवें करो अट्टा छट्टा गिद्धा करो मैं वाला करे ना रहा था किवें भुपाड़ हाँ अच्छा आ के तुम हाँ हाँ खुला नंबर हर वेले खुला होंगे हैं अच्छा अच्छा आओ संदा डास दे सम बस जवी जाई भैया बरसीन दा ना का नहीं मुड़ी ये टोकन हन सोच तो आगु दिता जी ये क्या हो रितन दे अच्छा चौक्या चौक्या ये एक ये चौथा पट्टा रक्षा लडवा दी थे बेल भरे आवे आज हाँ टाल याला ना मारा था बेल का नहीं भरी जा पैसे चावे तो चावन जरूरत हो नहीं तो ना होवन तो तेरी मर्जी मैं कोई जरूरत है ए यहाँ जे पैसा नहीं ने को बस अल्लाह ना देवे यहाँ जे पैसे क्या यो वे आधे बोर्स दे यो एक ही टाइम बोर्स इधर ए भाई देख दंत माने बोर्ड आ रहे थे को हाँ वे बन गई है कोठी क्या था सवेरे चिटका लगती है कि ना होता है चिटका आपे मरे चोर है ताजे कम है मियां मिसाल तो मैं देती है महीने क्रोज ही में आती हम रात पीवे हा कि ना ओए ओए झंडे ठंडे चलते बस सवेरे जेठा टाइम औती छत पे यह छत नहीं यह छत महीना घेर लीजिए कैश ऑन डिलीवरी क्या है चुप क्यों नहीं बड़ी भौंक रही हुई 15 मिनट लगे वे व्लॉग तो बना रही थे घर में रोज से 5-6
भी तो तरीका आंदे 100 रुपया एक व्लॉग दा जिवें मैं बनाना बेटा इयां बनाऊं 100 रुपया एक व्लॉग दा अरे कैमरे साफ से कैमरा मैं तो अपना मोबाइल ले रहा अपना किंदा वाला बड़े न्यू फेस आते पेन जो न्यू फेस पर वो 150 दा विक्सी 50 मेरा 100 तेरा 5 व्लॉग बना 500 डेली का दादा मिनट ले 15 मिनट ले तो मत दे आने चलो मार सकता चलो मारे ना मारे मसला का नहीं ए पूरे 15 मिनट 5 मिनट में चला गए बस पहले आगे अस्सलाम वालेकुम वेलकम बैक टू यूट्यूब चैनल माय नेम इज़ मोहम्मद उस्मान। तो आज हम बना रहे हैं अपने चैनल के लिए वीडियो, ठीक है ना। आप हमारे इस चैनल को अपने याद से लाइक और सब्सक्राइब और घंटी के निशान पर प्रेस लाजमन से कर देना है। इमें आग से बुला जरा है ना मैं दो चार गाली हाँ से मैं आज ही था ही बैठा थी बस और आखिरी यह गाल आते हैं अच्छा चल पहले गाबी है यो मैंने बैठी हां खोटा ना कर देखो तकी करने का ना हजार वर जाता चेक के वो कर ना खोटा ना कर पालन है